செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூரில் நாய்க்கடியால் 21 வயது பெண் மற்றும் 2 குழந்தைகள் காயம். ஹொசூரில் நாய்க்கடியால் 21 வயது பெண் மற்றும் 2 குழந்தைகள் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அரசு தலைமை மருத்துவமனையில் ஹொசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நாய்க்கடியால் 21 வயது பெண் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 3 காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹொசூர் பாரதிதாசன் முதல் தெருவில் வசித்து வருபவர் சீனிவாசன், இவருடைய மனைவி பாக்கியா. வீட்டில் இருந்து மளிகை பொருள் வாங்குவதற்காக பக்கத்தில் உள்ள கடைக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக நாய் துரத்தி வந்து கடித்ததில் வலது கால் முட்டியில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. பின்னர் நாய் கடித்ததால் கூச்சலிட்ட பாக்கியா அக்கம் பக்கத்தினர் நாயை துரத்திவிட்டு பாக்கியாவை மீட்டு ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் ஹொசூர் அடுத்த கெலமங்கலத்தில் வசித்து வருபவர் ஹேமந்த் குமார், இவருடைய 5 வயது மகள் ஷமீஷா வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த பொழுது நாய் கடித்ததில் வலது கை மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் குழந்தை போட்ட சத்தத்தில் அதனை கண்ட பெற்றோர்கள் உடனடியாக குழந்தையை நாயிடமிருந்து மீட்டு பின்னர் ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். பின்னர் குழந்தையை உள்நோயாளியாக அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதேபோல் ஹொசூர் அடுத்த முத்தாலி பகுதியில் வசித்து வருபவர் ஹரிஷ், இவருடைய 3 வயது மகன் ஹரிஷ் வரதன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நாய்க்கடியால் இடது கால் முட்டைக்கு கீழ் காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் குழந்தையை ஹொசூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து நாய்க்கடியால் ஹொசூர் சுற்றுவட்டார பகுதியில் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கப்புறமா நாய் கடிச்சிட்டு கிளம்புல ஜிஹெச் கூட்டிட்டு போனேன். அங்கே இங்கே 2 ஊசி போட்டு நடுத்துக்கு ஒரு ஊசி போட்டு ஜிஹெச் கூட்டிட்டு போங்க என்ன சொன்னாங்க சார். அப்புறமா இங்கே கூட்டிட்டு போங்க சார். இங்கே ஒரு சூச்சல் போட்டு இது இன்ஜெக்ஷன் இப்போ டாக்டர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? டாக்டர் ஒன்றும் ஆகாது, 2 ஹவருக்கு முன்னாடியே இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். 10 minutes நாங்கள் ஜிஹெச்ல சொன்னாரு கண்டினியூஸாக தண்ணியிலே கழிச்சிட்டே இருக்கு டெட்டால்ல. அப்புறமா அதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு அந்த நாய் தலைவேலை வந்துடுதுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஊசி போட்டாங்க சார். அவங்க கடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நாய்க்கு இருக்குது சார். கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப் வேணும் சார். நாங்கள் இந்த நாய்க்கெல்லாம் கூட்டிட்டு சார். அங்கே கிளம்புல கொஞ்சம் இடத்துல ரொம்ப ஒரு 50 டாக்ஸ் இருக்குது சார். சின்ன குழந்தைங்க வெளியே வீட்டு விட்டு ரொம்ப பயமா வந்து சார். கிட்டத்தட்ட 50 டாக்ஸ் இருக்குது சார் ஒரு ஏரியாத்துல சார். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட எங்க வீடு கிட்ட நிறைய டாக் சில டைம் வந்தா 15-20 டாக்ஸ் வருது சார். கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணுறது